உண்மையான கணக்குகளின் அடிப்படையில் மின் கட்டணம் திருத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பு தலைவர் காந்தி வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மின்சார கட்டணத்தை ஒழுங்குபடுத்தாமல் உயர்த்துவதன் காரணமாக அரசு அதிக மானியத்தை ஒதுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது என்று கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்ட மின்வாரிய கடன் மட்டும் 50,432 கோடி ரூபாய் எனவும், மின்சார வாரியத்தின் இழப்புகளை மாநில அரசு ஏற்கும் பொழுது மக்களின் சமூக நலத்திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு ஜூலை மாதம் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். கணக்குகளை உள்ளடக்கவில்லை. இந்த மின்சார கட்டணத்தை ஒழுங்குபடுத்தாமல் உயர அரசு அதிகமாக மானியத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டி வருகிறது. அது மட்டுமல்ல, மின்சார கட்டணம் உயர்ந்தாலும் மின்சார வாரியத்தினுடைய நஷ்டம் என்பது அதே அளவிலேயே இருக்கிறது. மின்சார வாரியத்தினுடைய 2022ஆம் ஆண்டில் ஒழுங்குமுறை ஆணையம் போட்டிருக்கக்கூடிய அந்த மின்சார கட்டண உயர்வு என்பது அடிப்படையிலேயே தவறாக இருக்கிறது. அது பல்வேறு கணக்குகளை உள்ளடக்கவில்லை. ஆக மின்சார கட்டணம் உயர்வு நிச்சயமாக வரும். அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுவது உயரக்கூடிய மின்சார கட்டணத்தை, வீடுகளுக்கு தரக்கூடிய உயர்கின்ற மின்சார கட்டணத்தை அரசே தந்துவிடும் என்கின்ற மானியம் அளிப்பதை மட்டும்தான் மாநில மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே தவிர மின்சார கட்டணம் உயராது என்று சொல்லவில்லை.